துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு முயற்சிகள் ஒரு வேகம் கிடைக்கும். மனசுக்கு சுகமான மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். ரெண்டாவது வந்து துளாராசியை பொறுத்தவரை இன்னொரு சிறப்பு என்னன்னா, கடந்த ஒரு 3 வருஷமா இருந்த தொல்லைகளுக்கு ஒரு விடுதலை, எனர்ஜி கொடுக்குற மாதிரி, பூஸ்ட் கொடுக்குற மாதிரி, சார்ஜ் பண்ற மாதிரி. ஒன்று ஜென்ம நட்சத்திரம் இல்லைன்னா அனுஜென்ம நட்சத்திரம். லக்னம் 4, 11 நல்லா இருந்தால் தான் சொந்த வீடுக்கான யோகம். அது குறிப்பாக சுவாதி நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம். நான் மேக்சிமம் சுவாதி நட்சத்திரக்கான லாரி டிரைவராக இருக்கும். இப்போ அடுத்து துலா ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். கன்னிக்கு அப்புறம் துலாம். ஆமாம், அப்போ துலாம் என்றது இப்போ இவ்வளோ நாள் 12ல் இருந்த கேது 11ஆம் இடத்துக்கு போகிறார். இவ்வளோ நாள் 6ல் இருந்தக்கூடிய ராகு 5ஆம் இடத்துக்கு வந்தார். இந்த 5ஆம் இடத்தில் ராகு பயிற்சி ஒரு சிறப்பு. 5ஆம் இடம்ன்றது ஒரு சிறப்பு. அது கும்ப வீடு, சிறப்பான விஷயம். அப்போ இவங்களுக்கு பொதுவாக என்ன நடக்கும்னு கேட்டால், துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு முயற்சிகள் ஒரு வேகம் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ குரு மாறுது, 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார், பயிற்சி ஆகிறார். அப்போ துலாத்துக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பிளானெட்டு தான் வந்து ராகு. அந்த ராகு ஒன்று வலுவடைகிற. இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தாங்க, 6ல் இருந்தாங்க. இனி இப்போது 5ஆம் இடத்துலையும் ரொம்ப சிறப்பு தான், கும்பத்துக்கு வராரு. கும்பன்றது துலாத்துக்கு யோகாதிபதி வீடு. துளாராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசின்றது யோகாதிபதியின் வீடு. அந்த இடத்துக்கு வந்து இந்த கிரகம் வருவன்னு சொல்கிறப்போ இவனுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு வீரியத்தை கொடுக்கும். உயர்கல்வி படிக்கிறதுக்கு நல்லா, உயர்கல்வி தாராளமாக படிக்கலாம், வெளிநாட்டு பயணங்கள் போகலாம், மனசுக்கு சுகமான மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும், முயற்சிகள் வெற்றி அடையும். பூர்வீக சொத்துக்கள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு எல்ஐசி பாலிசி போட்டிருந்தேன் வச்சுருந்தேன், அது மெச்சூரிட்டி ஆன காலகட்டமாக இருக்கும். இல்லை ஒரு பேங்க் டெபாசிட் எஃப்டி போட்டிருந்தேன் ஒரு 10 வருஷம், அது மெச்சூரிட்டி ஆன. அதாவது இந்த டைமில் குறிப்பாக துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஃபண்டு வரும், பண வசதி நிறைய. அதுதான் அடிப்படை. இப்போ 11ஆம் இடத்துக்கு கேது போறாருங்களா சார்? ஆமாம், 11ஆம் இடம் வந்து வெற்றி ஸ்தானம்னு சொல்றாங்க, லாபஸ்தானம்னு சொல்றாங்க. அப்போ அந்த லாபஸ்தானத்துக்கு போகும்போது லாபத்தை குறைச்சி விடுமா சார்? லாபத்தை லாபமாக இருக்கட்டும். நார்மலாக பார்த்தீங்கன்னா கேது ஒரு இடத்த தான் அந்த இடத்தினோட தன்மையை வந்து லாக் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் அது எந்தெந்த ஸ்டார்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு சுவாதி என்ன எதுவும் பண்ண மாட்டேன், சித்திரை என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம், விசாகம்னாலும் பெருசாக பண்ணாது. இப்படி தான் நம்ம பிரிச்சுக்கணும். ரெண்டாவது குறிப்பாக இந்த கேது அதனோட உச்சகட்ட அந்த தன்மையை எப்போ ஆரம்பிக்கும்னா அது பூரத்துக்கு போகும்போது தான் ஆரம்பிக்கும். உத்தரத்தில் இருக்கணும் வரைக்கும் அந்த ஒரு அது டைலூட்டாக தான் இருக்கும், செயல்பட முடியாத இருக்கும், பெருசாக ஒன்றும் செயல்பட முடியாது. இப்போ ராகு இப்போ கேது பயிற்சி மாதிரி தெரியாது சிம்மராசிக்காரனுக்கு. என்ன கேது பயிற்சி ஒன்றும் செய்யலையே, ஒன்றும் போடுவான். அவன் வந்து எப்போ பூரத்துக்குன்றான் அப்போ தான் அவன் விசுவல். ஏன்னா அது வரைக்கும் அவன் லாக்கு, சூரியன் இருக்கும்போது செயல்பட முடியாது அவர். ஆமாம், அப்போ ஒரு கிரகணம் மாதிரி கிட்டத்தட்ட அவன் வந்து கிட்டத்தட்ட பூரத்துக்கு வரும்போ விஸ்வரூபம் எடுத்துருவான். மகத்துக்கு வரணும்னு சொல்லவே வேண்டாம், கண்ணாபுண்ணா பண்ணிவிடுவான், நாசம் பண்ணிவிடுவான். அது கடகராசிக்காரருக்கு தான் மெயினாக சிக்கல். ஸோ இதான் மெயின். ரெண்டாவது வந்து துளாராசியை பொறுத்தவரை இன்னொரு சிறப்பு என்னென்னா, அவனுக்கு வந்து சனி நல்ல பொசிஷனில் போயிட்டார், 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். இவர் நல்ல பொசிஷன் வந்துட்டார். அது 2 கீ பிளானட்ஸும் நல்ல இடத்துக்கு கற்றுரும். இப்போ துளாராசிக்காருக்கு ரொம்ப ரொம்ப நாளாக நடக்காத விஷயங்களுக்கு வெற்றி. ஏன்னா 5 கூடி 6க்கு போயிட்டார். அப்போ 5 கூடி 6க்கு போனால் தடை இல்லையா சார்? 5 கூடி 6 கூட என்ன, எப்போ சனி பாவகிரகங்கள் 6ஆம் இடத்துக்கு போனால் அந்த இடத்தினோட தன்மை வந்து டோட்டலாக டைலூட் பண்ணிவிடும். ஏன்னா அவர் 5ஆம் இடத்துக்கு அதிபதி என்ன சனி வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, குரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த 5ஆம் இடத்துல ராகு வந்து திருப்பி ஸ்ட்ராங் அடைகிறாரு. ஸோ அவருக்கூட பூர்வீகத்தை கம்ப்ளீட்டு பெருசாக்கி கொடுக்கக்கூடிய, தூக்கி கொடுக்கக்கூடிய, எடுத்து கொடுக்கக்கூடிய, அவருக்கான தடைகளை மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். தாய் மாமனுக்கு கிட்டேருந்து வர வேண்டிய ஃபண்டு வரலாம், அம்மா கிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டு வரலாம். 5ஆம் இடம் பூர்வீகம். பட் இதெல்லாம் அடிப்படை ஜாதகத்துக்கும் நமக்கு கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்க்குறவங்க இது அடிப்படை ஜாதகத்தை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு நன்மையை தான் கொடுக்கும். நம்ம ஓவரால் அது பாசிட்டிவாக தான் பேச முடியும். நெகட்டிவாக பேசுகிற பாயிண்ட் அங்கே கம்மி. உடல்நிலை ஆரோக்கியம்லாம் எப்படி சார்? நல்லா தான் இருக்கும். 5ஆம் இடத்துல தானே இவருக்கு ராகு, உங்களுக்கு உடல்நிலை கொடுக்க. 11ஆம் இடத்துக்கு போயிட்ட கேது உடல்நிலைக்கு பிரச்சனை. கடந்த ஒரு 3 வருஷமாக இருந்த தொல்லைகளுக்கு ஒரு விடுதலை. ஏன்னா இவருக்கு ஜென்ம கேது, அப்புறம் வந்து 12 கேது, கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக இருந்த தொல்லைகளுக்கெல்லாம் விடுதலை, மன ரீதியான விடுதலை, பயங்கரமான விடுதலை. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும், பயணங்கள் பண்ணுவான், காசு நல்லா செலவு பண்ணுவான், ஒரு தெம்பு வந்துடும் அவரோட லைஃப்பில். ஒரு ஒரே நாளுகளுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு தெம்பு, ஒரு உத்தியோகம் வரும். அதான் வந்து அந்த துளாராசியில் ஸ்பெஷல். ப்ளஸ் அந்த குருவும் மாறுது அவருக்கு. இப்போ 8ஆம் இடத்துல 9க்கு போகிறாரு. அந்த ராசியை வந்து அந்த பார்க்குற சுக்கிரன் வீட்டை குரு பார்த்தாலே அது தனி சிறப்பு, அதுவும் ஒரு சிறப்பாக மாறும். அதனால அது வந்து அந்த பயிற்சி வந்து ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம் தான். சொந்த வீடு வாங்கலாமா சார்? தாராளமாக அந்த தசா புத்திகள் கரெக்டாக இருந்தால்
ஜாதகத்தில் அந்த செவ்வாயோட அமைப்பு நல்லா இருந்தால், ஜாதகத்தில் 4ம் 11ம் நல்லாக இருந்தால், லக்னம் 4 11 நல்லா இருந்தால் தான் சொந்த வீடுக்கான யோகம். லக்னம் ஃபஸ்ட்டு. இப்போ வீடு வாடகை வீட்டிலே குடியிருக்கிறவங்க வீடு மாறுறது அந்த மாதிரி பிரச்சனை அதெல்லாம் சாதாரணமாக வீடு மாறது குடியிருக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். சொந்த வீடுன்னு பேசும்போது நீ அடிப்படை ஜாதகம் பேசணும். அப்போ அடிப்படை ஜாதகத்தில் என்ன இருக்கணும்? லக்னாதிபன் நல்லா இருக்கணும், 4 நல்லா இருக்கணும், நீ குடியிருக்கிற வாசஸ்தலம் நல்லா இருக்கணும், 11ஆம் இடமும் நல்லா இருக்கணும். 4 கெட்டு அதான் 11. இது நல்லா இருந்தால் தான் உனக்கு வந்து வீடு வாங்குறதுக்கான யோகம் அமையும். கரெக்டா? வண்டி வாகனம் அதெல்லாம் சாதாரண விஷயம். இப்போ உங்களுக்கு வந்து துளாராசியை பொறுத்தவரைக்கும் 4 கூடயும் சனி, அவன் வந்து வண்டியோட ஆளு தானே, வாகனத்தோட ஆளு தானே. நார்மலாக துளாராசிக்காரன் மேக்ஸிமம் எல்லாரும் வண்டி வச்சிருப்பான். அவர் 6ஆம் இடத்துக்கு போட்டாருன்னு சொல்றீங்களே, அது கோச்சாரம் தானே. பட் துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவன் 4 கூடிய வந்தானே. அவனுக்கு எப்போவுமே இந்த சாதாரண துளாராசிக்காக மேக்ஸிமம் வண்டி வச்சுருப்பாங்க. பெருசாக பெரிய வண்டி தான் வச்சுருக்கும். கார் வச்சுருப்பாங்க, லாரி வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க. அது குறிப்பாக சுவாதி நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம். நான் மேக்ஸிமம் சுவாதி நட்சத்திரக்காரன் லாரி டிரைவராக இருக்கும், இல்லை டிரைவிங் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த வாகன சம்மந்தமான பிளானெட்டு தானே ராகு. இல்லைன்னா டிசைனராக இருக்கும், இல்லைன்னா டான்ஸராக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். அதனால் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுக்கு இது பயிற்சி ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லலாம், பாசிட்டிவாக. எப்படி மேஷ ராசிக்கு சொன்னமோ அதே மாதிரி தான் துளாராசிக்கு இந்த ராகு இது பயிற்சி சிறப்பு தான். அதில் எந்த மாற்றம் கருத்து. இப்போ எந்த தெய்வத்தை சார் வணங்க வேண்டிய தெய்வம்? ஒரே வாரம் ராகு கேதுக்கள்னாலே சிவன் தான். அதுக்கு வந்து வேற நீங்கள் குழப்ப வேண்டாம். இல்லை நீங்கள் இந்த திருநாகேஸ்வரம் போகிறாங்க, கீழ்பெரும்பள்ளம் போகணும்னு சொல்கிறாங்க, எல்லாமே சிவஸ்தலங்கள் தானே. திருநாகேஸ்வரம் யாரை பதிர்ச்சா? லிங்கத்தை தானே கும்பிட்ற. இவங்களா ஒரு பேர் மாற்றி வச்சது தானே, லிங்க பிரதிஷ்டை தானே. இல்லை இன்னும் நான் சொல்கிறேன், மனிதராக பிறந்தாலே சிவனை கும்பிட்றவன் தான். அவனோட அடிப்படை அதுதானே. நீங்கள் வந்து நான் வந்து சிவபக்தனாயதுனால சொல்லலை, சிவனை கும்பிட்டான் தான் உன்னோட பஞ்சபூதங்களும் உன்னோட குண்டலினி சக்திக்கும் நீ கொடுக்குற என்ன சொல்கிறது, நீ ஒரு இது கொடுக்குற மாதிரி, எனர்ஜி கொடுக்குற மாதிரி, பூஸ்ட் கொடுக்குற மாதிரி, சார்ஜ் பண்ணுற மாதிரி. சிவத்தலங்கள், பழமையான சிவத்தலங்கள் போகிறதுனால தான் உனக்கு இப்போ குண்டலினியை வந்து உன்னோட மூலாதாரத்தை இதிலிருந்து சகசிரதலம் வரைக்கும் உள்ள சக்கராசை வந்து நீ வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி. இப்போ பேட்டரிக்கு நம்ம மொபைலுக்கு சார்ஜ் கம்மியான சார்ஜ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இது செங்கோல் போகிறது. இப்போ இந்த துளாராசி பொறுத்த வரைக்கும் கிழமையெல்லாம் ஒன்றும் இல்லையா சார்? துளாராசி பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வெள்ளிக்கிழமை இல்லை, வெள்ளிக்கிழமை தான் போனோம். வெள்ளிக்கிழமை ஒன்றும் ராகுவால டைமில் போனால் ரொம்ப சிறப்பு. சரி. இல்லை உங்கள் நட்சத்திரம் என்ன வேணும் வச்சுக்கிங்களா, அந்த நட்சத்திரத்துக்கு போங்க. இப்போ சுவாதியா வெள்ளிக்கிழமை சுவாதி வருதுன்னா போங்க, சித்திரையா வெள்ளிக்கிழமை சித்திரை வரும்போது போங்க. அப்போது வெள்ளிக்கிழமை சித்திரை இல்லைன்னா அவிட்டானா கூட போகலாம், இல்லை மிருகசீஷனாலும் போகலாம். சுவாதின்னா நீங்கள் போகலாம் வெள்ளிக்கிழமை, இல்லை சதயமானா கூட போகலாம், இல்லை திருவாதிரை ஆனாலும் கூட போகலாம். அப்போ ஒன்று ஜென்ம நட்சத்திரம் இல்லைன்னா அனுஜென்ம நட்சத்திரம் போயிடலாம். சரியா? இந்த ராகுகேது பயிற்சிக்கு என்ன சார் பரிகாரம்? சிவன் கோவில் போகிறது தான். நீங்கள் இந்த பாம்பு கிரகங்களுக்கு சிவனை தவிர வேறு எந்த பரிகாரமும் இல்லை. சிவன் கோவில் போய் அர்ச்சனை பண்ணுறது, விளக்கேற்றுறது. சரி, நான் சிவன் கோயிலுக்கே போக மாட்டேன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்களே, அதெல்லாம் எப்படி சார்? அது அவங்கள ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. இங்கே யாருமே நம்ம சாஸ்திரம் என்றைக்குமே யாரையும் வற்புறுத்தினதே கிடையாது. நம்ம அடிப்படை என்னன்னா, நம்ம ஹிந்து மதத்தினோட அடிப்படை என்ன புரிஞ்சுக்கன்னா, நம்ம மதங்கள் என்ன போதிக்கிறது, நம்ம குருக்கள் என்ன போதிக்கிறேன்னா, ஒரு செய்தி சொல்கிறோம். வி ஆர் ஜஸ்ட் ஏ மெசஞ்சர். நம்ம ஒரு செய்தி சொல்கிறவன் தான். நீங்கள் நம்புறது, ஏற்றுக்காது இருக்கிறதெல்லாம் உங்களோட மனோதர்மம், உங்களோட புத்தி, உங்களோட சிந்தனை, உங்களோட மனோநிலை, அவ்வளோதான். அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பரிகாரங்கிறது சிவன் கோயிலுக்கு எப்போ போகலாம் சார்? என்ன கிழமை? சிவன் கோயில் சாயந்தரம் போகிறது சிறப்பு. என்ன கிழமை போகணும், என்ன நட்சத்திரத்தில் போகணும்? அது அந்தந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி காலங்களை பிடிச்சிக்கலாம். இப்போ கன்னிராசினா புதன்கிழமை போனால் சிறப்பு, சிம்மராசினா வந்து ஞாயிற்றுக்கிழமை போனால் சிறப்பு, அப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்போ கன்னிராசிக்காரங்க என்ன நட்சத்திரத்தில் போய் எப்போ போய் கும்பிடலாம்? புதன்கிழமை போய் நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தில், இல்லைன்னா உங்கள் அணிதினம், உதாரணத்துக்கு அஸ்தம் நட்சத்திரம்னு வச்சுங்க, புதன்கிழமை அஸ்தம் தருமோ அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் போங்க. இல்லைன்னா திருவோணம் நட்சத்திரத்தில் போங்க. ஏன்னா உங்கள் அணிஜென்ம நட்சத்திரம் ஒரு கேட்டகரியில் வரும் இல்லையா, அஸ்தம், திருவோணம், ரோகிணி. அப்போ திருவோணம் புதன்கிழமை வர போகலாம், ரோகிணி புதன்கிழமை வர போகலாம். இப்போ சித்திரை நட்சத்திரம் ஆனால் உங்களுக்கு என்ன புதன்கிழமை, அப்போ புதன்கிழமை உங்களுக்கு வந்து சித்திரை வரும்போ போகலாம். சரி, மகிழ்ச்சி சார். கரெக்ட்.